நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நெஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவை பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது வீக்லி அனலிசிங். மார்க்கெட் வீக்லியில் என்ன சொல்லுது, வர இருக்கிற வாரங்கள் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, எது எதெல்லாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலயமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நான் போன வாரமே சொல்லியிருந்தேன், மார்க்கெட் ஒவ்வொரு வாரமும் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நியூ ஹை, ஒவ்வொரு ஸ்விங்லேயும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நியூ ஹை வைக்கிறாங்க, அங்கேருந்து ஒரு பெரிய ஃபால் வந்துடுது. சரிங்களா, ஒரு நியூ ஹை. இப்போ ரீசெண்டாக நடந்த எல்லாத்தையுமே பாருங்கள், மார்க்கெட் என்ன நடந்திருக்குன்னு ஒரு நியூ ஹை இங்கேருந்து பார்க்கும்போது வீக்லியில் ஒரு நியூ ஹை வைக்கிறாங்க, ஆனால் ஃபால் ஆகிடுது. அதே போல் திருப்பி போய் மார்க்கெட் போய் நியூ ஹை வைக்கிது, அப்புறம் அகைன் ஃபால் ஆகுது. திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போயிட்டு நியூ ஹை வைக்கிறாங்க, அங்கேருந்து ஒரு பெரிய ஃபால் வருது. அப்புறம் திருப்பி சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பி மேலே போகிறாங்க, திருப்பி ஃபால் ஆகிடுறாங்க. இப்போது மார்க்கெட் நியூ ஹை அன்றைக்கி வச்சுது, வெள்ளிக்கிழமை அன்றைக்கி திருப்பி ஒரு ஃபால். இப்போ இது என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், விழுகும் போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திடீர்னு ஒரு ஹையிலேருந்து என்ன பண்ணிடுறாங்க, சடன்னு கீழே விழுந்துடுறாங்க. ஏறும்போது என்ன பண்ணுதுன்னா இன்ச் பை இன்ச்சாக ஏறுது. ஏறும்போது மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த சேனல் பேட்டர்ன் படி, நான் இந்த சேனல் பேட்டர்னை அடிக்கடி நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த சேனல் பேட்டர்ன் படி மார்க்கெட் போய்கிட்டு இருக்கு. இந்த சேனல் பேட்டர்னாக மார்க்கெட் ஒன்ஸ் மேலேயே கீழே பிரேக் அவுட் ஆனால் தான் ட்ரேடு ஒரு கரெக்டான ட்ரேடு கிடைக்கும்ட்டு. இந்த சேனல் பேட்டர்னாக இன்னும் மேலேயும் பிரேக் அவுட் ஆகலை, கீழேயும் பிரேக் அவுட் ஆகலை. இந்த சேனல்லே தான் மார்க்கெட் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. நிறைய பேர் சொன்னாங்க மார்க்கெட் இந்த இடத்துல இப்படியே மேலே போகும், இந்த இடத்துலேருந்து மேலே பிரேக் அவுட் ஆகிடுன்னு. நான் மட்டும் தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். சைட்வேஸில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வரைக்கும் கூட இந்த ரேஞ்சிலேயே மார்க்கெட் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு. இப்போ பாருங்கள், ப்ரீவியஸ் ஹைக்கு பக்கத்துலேயே ஒரு நியூ ஹை வச்சுட்டு மார்க்கெட் திருப்பி ரிவர்சல் ஆகுது. நான் போன வாரம் கூட சொல்லியிருந்தேன், இது டபுள் பாட்டமாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா, அதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் நான் சைட்வேஸில் தான் இருக்குது, சைட்வேஸில் தான் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நான் வீடியோவாக போன வாரம் சொல்லி போட்டிருந்தேன். அதை நம்ம ரெகுலராக பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு அந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எக்ஸாக்டாக ஒரு 10 பாயிண்ட் நியூ ஹை வச்சுட்டு அங்கேருந்து ஃபால். இப்போது ஒரு நியூ ஹை வைக்கிற மார்க்கெட் ஒரு 100 பாயிண்ட், 200 பாயிண்ட், 300 பாயிண்ட் போகுது அப்படின்னா ஒரு நம்பிக்கை வரணும். சரி, மார்க்கெட் மேலே தான் போகுது, நியூ ஹை வச்சுருக்கு, ஒரு நல்லா மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு ஒரு நம்பிக்கையே வரமாட்டாங்குது. மார்க்கெட்டில் என்ன ஆகுதுன்னா, ஒரு நியூ ஹை போனாலே எப்படா விழுகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதட்டம் தான் இருக்குது. டக்குன்னு என்ன பண்ணிடுறாங்க, ஒரு நியூ ஹை போணுது அப்படின்னா யாரும் கண்ணிமைக்காத நேரத்தில் சடன் ஃபால் வராங்க. யோசிக்க முடியாத அளவுக்கு 1%, 1.5% ஃபால் ஆகுது. திருப்பி அது என்ன பண்ணுதுன்னா ஒரு 0.5%, 1% ரெக்கவரி ஆகுது. அப்போது இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகுது. இப்போ ஒரு பெரிய பெரிய ட்ரேடர்லாம் பார்த்திங்கன்னா, நான் நிறைய ட்ரேடர்ஸை ஃபாலோ பண்ணுறேன். பெரிய பெரிய ட்ரேடர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்களோட கேபிட்டலை இன்ட்ராடேயில் பார்த்திங்கன்னா 100% இன்ட்ராடே பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அதை 90% குறைச்சிட்டாங்க. 90% மீதி 10% மட்டும்தான் இன்ட்ராடே பண்ணுறாங்க. மீதி எல்லாமே பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் அந்தமாரி பண்ணுறாங்க. என்ன ரீசன் பார்த்திங்கன்னா, சரியான நேரத்துக்காக காத்திருக்காங்க. எப்போ நமக்கு பார்த்திங்கன்னா சரியான டைமிங் வருதோ அந்த மாதிரியான சமயங்களை சரியாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரியான சைட்வேஸான மார்க்கெட் டைமிங்கில் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்களோட கேபிட்டலை முழுவதும் பயன்படுத்தாமல் வெறும் 10% கேபிட்டலை மட்டுமே பயன்படுத்திக்கிட்டு இன்ட்ராடேவை கடந்து இந்தாண்ட வந்துடுறாங்க. நமக்கு எப்போ மார்க்கெட் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்குன்னா, இந்த சேனல் பேட்டர்னுக்கு மேலே ஒரு வீக்லி கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகணும். நான் திருப்பி சொல்கிறது தான், இந்த ஹைக்கு மேலே இப்படி போகணும் ஒன்று. அப்படி இல்லையா இந்த இடத்துல மார்க்கெட் இந்த சைடுவேஸ்லேயே ட்ரேட் ஆகும். ஒன்ஸ் இந்த லெவலுக்கு மேலே போனால் தான் அப் ட்ரெண்டு. அப்படி இல்லைனா மார்க்கெட் இங்கேருந்து பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு கீழே விழுந்துச்சு அப்படின்னா டவுன் ட்ரெண்டு. இதை நான் நிறைய டைம் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இங்கேருந்து கீழே வந்தால் தான் டவுன் ட்ரெண்டு. ஓகே, இன் பிட்வீன் இதில் எங்கே ட்ரேட் ஆகிட்டு இருந்தாலும் அதை நம்ம சரியான வகையில் நம்ம அதை கெஸ் பண்ண முடியாது. அது சைட்வேஸாக தான் இருக்கும். சரிங்களா, அதனால் இன்ட்ராடே பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூர்டாக பண்ணுங்கள். சின்ன சின்ன மொமெண்டம்லாம் ஒரு 5லேருந்து 10 பாயிண்ட் கிடச்சா கூட ப்ராஃபிட்டை புக் பண்ணுங்கள். ஏன்னா மார்க்கெட் திடீர்னு ஏறினாலும்
1/2% 1% ஏறுது, திடீர்னு இறங்குனாலும் 1/2% 1% இறங்குது. அதனால் கொஞ்சம் இன்ட்ராடே வந்து பண்ணுறது கொஞ்சம் சேஃபாக பண்ணுங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து. சரிங்களா? ஓகே. எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துருங்க. அதுக்கு முன்னாடி பேங்க் நிஃப்டியோட வீக்லி அனலைசிங் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஏன்னா நிஃப்டி வந்து டபுள் டாப் ஃபார்மேஷன் வச்சுருக்கு. இங்கேருந்து விழுந்தால் அது டபுள் டாப்பாக மாறிடும். அதையும் பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல மார்க்கெட்டு இப்படி மேலே ஒரு ஹை போயிருக்குங்களா, போயிட்டு இந்த இடத்துல வந்துட்டு திருப்பி என்ன பண்ணுது, ஹை வச்சுட்டு வருது. அகைன் வந்து பிரேக் பண்ணுனுச்சு அப்படின்னா ஒரு பெரிய ஃபால் வரும் அப்படிங்கிற மாரி இருக்கும். இந்த லோவெல்லாம் கட் பண்ணிடுச்சுன்னு வச்சுங்களேன், 21,769ங்கிற லெவல்லாம் மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணுனுச்சு அப்படின்னா ஒரு 1000 பாயிண்ட் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த இடம் வரைக்கும் ஃபால் ஆகிடும். இந்த ஒரு ட்ரெண்டு ஒன்று மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே வந்துச்சு பார்த்தீங்களா, இதை பற்றி நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் என்னோடய வீடியோவில். ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். இந்த சேனல் பேட்டர்னை பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா இங்கேருந்து இது வரைக்கும் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். பேங்க் நிஃப்டியும் பாருங்கள், அதே போலயே தான் இந்த சேனல் ரேஞ்சிலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த சேனலில் நியூ ஹை வச்சுட்டு மார்க்கெட் கீழே வந்துட்டு இருக்கு. ஒன்ஸ் இந்த சேனலை பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள், இந்த சேனல்லே போயிட்டு இருக்க மார்க்கெட் இந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகுதுங்களா, இந்த சேனல் பேட்டர்ன்லேயே போயிட்டு இருக்க மார்க்கெட். பல பேர் பல விதமான பேட்டர்ன் சொல்லுவாங்க. ஆனால் வந்து இன்னும் வந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் ஆகலை, டவுன் ட்ரெண்டும் கன்ஃபர்மேஷன் ஆகலைங்கிறது தான் நான் வீடியோவில் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். மார்க்கெட் சைட்வேஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கேன். ஒன்ஸ் இந்த லெவலில் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த லெவல்லேருந்து இப்படி கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? அந்த லெவல் வந்து எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனல் பேட்டர்ன் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்தோன்னா தெரியும். ஒரு நிமிஷங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த சப்போர்ட் பாயிண்ட் வரைக்கும் விழுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இது பேங்க் நிஃப்டி இந்த சேனல் பேட்டர்னை பிரேக் அவுட் ஆனால் ஓகேங்களா. இதுதான் நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸு. எது வேணாலும் இருக்கட்டும், நம்ம இன்ட்ராடேயில் எப்படி வந்து மொமெண்டம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, எது மேஜரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து உங்களுக்காக சொல்கிறேன். நோட் பண்ணிக்கோங்க. நம்ம சொல்லக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா ஒரு பேப்பர் பேனாவால் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதற்கு தகுந்தாற் போல் மூவ் பண்ணுங்கள். நிஃப்டி வந்து இனிமேல் இப்போ மேலே போணுச்சு அப்படின்னா நியூ ஹை அப்படிங்கிறதுனால நம்ம ஃபிப்னாசி லெவலை வச்சு தான் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து ட்ராப் பண்ணணும். நான் ஃபிப்னாசி லெவலை வச்சு தான் ட்ராப் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஆல் டைம் ஹை போணுச்சு பார்த்தீங்களா, அதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸ் 22,781 அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே போணுச்சு அப்படின்னா 23,052, அதற்கு மேலே போணுச்சுன்னா 23,200 அப்படிங்கிறது தான் நிஃப்டிக்கான ரெசிஸ்டன்ஸு. சப்போர்ட்டு 22,567 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 22,389 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா 22,280 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த சேனல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சேனலையும் பிரேக் பண்ணி இந்த 21,780 கீழே ஒரு 1 ஹவர் கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட் வந்து இது டபுள் டாப் ஆகிடும். டபுள் டாப் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ஃபால் வந்துடும். அந்த ஃபால் வந்து 21,000 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சரிங்களா? இதுதான் வந்து நிஃப்டிக்கான லெவல்ஸு. பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸை வந்து பார்த்துக்கோங்க. நான் இந்த லெவல்ஸில் இது லெவல்லாம் டெலீட் பண்ணிக்கிறேன் நண்பர்களே, இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாத்தையும். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக புரியும். ஓகே. பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு மார்க்கெட் வந்து அகைன் மேலே வந்துச்சு அப்படின்னா லெவல்ஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். சப்போர்ட் 1, சப்போர்ட் 2, சப்போர்ட் 1. ஓகே. 48,723 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 48,498 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 48,000 அப்படிங்கிற லெவல் வந்து பேங்க் நிஃப்டிக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் இந்த லெவல், இந்த இடத்துல தான் ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் ஆகி மார்க்கெட் வந்து மேலே போக ட்ரை பண்ணி அங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கீழே வந்துச்சு. சரிங்களா?
இந்த லெவல் 49,277 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அந்த லெவலுக்கு மேலே போணுச்சு அப்படின்னா 50,000 அப்படிங்கிற லெவல் ஒரு மார்க் பண்ணுச்சு பார்த்தீங்களா, இது 49,500. ஓகே, இந்த ரேஞ்சு 49,500 அப்படிங்கிற லெவல் வந்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே போணுச்சுன்னா ஆல் டைம் ஹை தான் ரெசிஸ்டன்ஸ். எல்லாருமே நம்ம நினச்சிக்கிட்டு இருந்திருப்போம் 50,000 மார்க்கெட் வந்து எப்படி தொட்டுடுன்ட்டு. ஆனால் ஒரு 20-30 புள்ளிகளுக்கு முன்னாடியே வந்து மார்க்கெட் வந்து திரும்பிடுச்சு. பேங்க் நிஃப்டி 49,975 ஒரு 25 பாயிண்ட்டுக்கு முன்னாடியே திரும்பிடுச்சு. அதுதான் வந்து நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் நண்பர்களே பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? தென் ஃபின் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அதையும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். $21,741 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த இடத்துல மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 21,565 ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 21,273 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸு 22,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே போணுச்சுன்னா 22,146 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே போணுச்சு அப்படின்னா 22,340 அப்படிங்கிற லெவல் வந்து ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் நண்பர்களே. ஃபின் நிஃப்டியும் பேங்க் நிஃப்டி போலவே இந்த சேனல் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. ஒன்ஸ் இந்த சேனலுக்கு மேலே வந்து க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகணும். வீக்லிலாம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுங்களேன், மேலே போயிருக்கே சார், அது ஏன் சார் பிரேக் அவுட் இல்லை அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் வந்து வீக்லியில் க்ளோஸிங்கை பாருங்கள், மேலே சஸ்டெயின் பண்ணல பாருங்கள். இந்த கேண்டில் வந்து வீக்லி கேண்டில் இந்த லைனுக்கு மேலேயே க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனால் மட்டும்தான் அது அப் ட்ரெண்டு. இல்லை அப்படியே என்ன பண்ணுறாங்க, வீக்லியில் வியாழக்கிழமை அன்றைக்கி வரைக்கும் மேலே போகிறாங்க, வெள்ளிக்கிழமை அன்றைக்கி வீக்லி கேண்டில் வந்து க்ளோஸிங்கை உள்ளார வச்சிடுறாங்க. அப்போ அதை நம்ம அப் ட்ரெண்டாக கன்சிடர் பண்ண முடியாது, பிரேக் அவுட்டாகவும் கன்சிடர் பண்ண முடியாது. சரிங்களா? இதுதான் வந்து ரீசன். சரிங்களா? அடுத்தது மிட் கேப் வந்து இந்த ஜோனில் வந்து சப்போர்ட் எடுக்குது. இந்த ட்ரெண்டை வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா 11,000ங்கிற லெவலில் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த 11,000ங்கிற லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா 10,900 அப்படிங்கிறது தான் சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துடுச்சு அப்படின்னா 10,568 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. சரிங்களா? இந்த லெவலுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 11,150 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே போணுச்சுன்னா 11,200 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே போணுச்சுன்னா 11,300 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா? இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணியிருக்கு. இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணதுக்கான மார்க்கெட் வந்து கீழே போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இன்டிமேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒன்ஸ் இந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் வந்து சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஃபால் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்கே வந்து பாருங்கள், இதுவுமே வந்து நியூ ஆல் டைம் ஹை வச்சுட்டு ரொம்ப ஒரு பெரிய ஹைலாம் இல்லை. ப்ரீவியஸாக இருந்த ஹை வந்து 11,119னா ஒரு 30 புள்ளிகள் மேலே நம்ம வந்து ஒரு அப் ட்ரெண்டு அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ணி ஒரு லாங்காக ஒரு பொசிஷன் ஹோல்டு பண்ணணும்னு நினச்சா கூட முடியாது. ஒரு 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் மேலே போயிட்டு ஹையர் லெவல்லேருந்து டக்குன்னு ஃபால் ஆகுறாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் ஹையர் லெவலில் வந்து நம்ம புதுசாக ஒரு பொசிஷனை எடுக்கிறத வந்து தவிர்த்துக்கிறது தான் இந்த மாதிரி டைமிங்கில் நல்லதாக இருக்கும். சரிங்களா? இது எல்லாமே என்னோடய வியூ தான். இதை வந்து அப்படியே நடக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் வியூ வந்து ஒத்து போணுச்சு அப்படின்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ரியல் ட்ரேடில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா வேணாமாங்கிறத யோசிங்க. அதுக்கு முன்னாடி பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள். பேப்பர் ட்ரேட் பண்ணி ஒரு 1 மந்த்து கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ண முடியுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரியல் ட்ரேட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட கேபிட்டலை வந்து இழக்காமல் இருப்பீங்க. மன உளைச்சல் இது போன்ற விஷயங்கள், மணியை இழக்கிறது, பணத்தை இழந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில கஷ்டங்கள் வந்து ஒரு டிப்ரெஷனாக இருக்கும். இதுலேருந்தெல்லாம் போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராப்பரான ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்குங்க. ஃபஸ்ட்டு மார்க்கெட்டை வந்து யாராவது ஒருத்தவங்கள்ட்ட உங்களுக்கு கற்றுக்கணுன்னு விருப்பப்படுறவங்க கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா ஒருத்தவங்களும் வந்து பார்த்திங்கன்னா வச்சுங்களேன், பல விதமான வழியில் வந்து லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் பண்ணுறோம், எதுக்காக பண்ணுறோன்னே தெரியாது. மார்க்கெட் மேலே போனால் பையி, கீழே போனால் செல்லு, இந்த மாதிரி விஷயங்களை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளார மார்க்கெட்டில்
பலவிதமான ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, பலவிதமான டெக்னிக்கல் அது உள்ளார இருக்குது, பலவிதமான கேண்டில் ஸ்டிக் இருக்குது. ஏன் இந்த இடத்துல இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ப்ராப்பராக மார்க்கெட்டை வந்து கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணும்போது மட்டும்தான் மார்க்கெட்டில் வந்து ஜெயிக்க முடியும். அதை ப்ராப்பராக கற்றுக்கிட்டு நம்மள்ட்டன்னு கிடையாது, நீங்கள் வேறு யார்கிட்ட வேணாலும் மார்க்கெட்டை வந்து பேசிக்லேருந்து கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு ப்ராப்பராக மார்க்கெட்டை ட்ரேட் பண்ணும்போது மட்டும்தான் ஜெயிக்க முடியும். உங்களுக்கு கோர்சஸ் சம்மந்தமான ஏதாவது தகவல்கள் வேணும், மார்க்கெட்டை நான் ப்ராப்பராக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கற்றுக்கிட்டு ப்ராப்பராக வந்து ட்ரேட் பண்ணுங்கள். ஒன்லி வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், கால் பண்ண வேணாம். சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இது போன்ற வீடியோக்கள்லாம் ரெகுலராக போட்டுக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஒரு ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். வெரி லோ ப்ரோக்கரேஜ், தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. வித்தின் 1 ஹவரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு ஆள் 5லேருந்து 7 அக்கௌண்ட் கூட ஓப்பன் பண்ணிக்கலாம் சார், நான் ஆல்ரெடி வேறு அக்கௌண்ட் வச்சுருக்கேன் சார் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, அப்படி ஒரு ஆள் ஒரு அக்கௌண்ட்டு தான் வச்சுக்கணுங்கிற கட்டாயம்லாம் கிடையாது. ஒரு ஆள் 5லேருந்து 7 6-7 அக்கௌண்ட்டு கூட வச்சுக்கலாம். சரிங்களா? நம்ம சேனலுக்கு நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை பயன்படுத்தி ஒரு டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட்லாம் இருக்குது. ரொம்பவே வந்து மார்ஜின் ஃபெசிலிட்டிலாம் நிறையா தராங்க. 4x மார்ஜின்லாம் தராங்க, 2x மார்ஜின், 3x மார்ஜின், 4x மார்ஜின்லாம் தராங்க. நிறைய விஷயங்கள் பெனிஃபிட் பண்ணி தராங்க. சரிங்களா? விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.